සියලු දෙනාටම සුබ උදෑසනක් කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා. විශේෂයෙන්ම අද මේ රටේ කාගේ කතාබහට ලක් වෙලා තියෙන අර්ථාන්විත නොවන ක්‍රියාදාමය පිළිබඳව වචන කීපයක් අපි කතා කරන්නට අවශ්‍ය වෙලා දෙනවා. රට තුල මතයක් ගෙන යාමට උත්සාහ කරන නිසා ඒ පිළිබඳව කතා නොකර හිටියොත් ආණ්ඩුවක් වශයෙන් අපි කරන්නේ මදිකුංචිකමක්. ඒ නිසා තමයි අපි මේ இந்தியாவில் ஆறுகளிலிருந்தும் நீரற்று இருப்பதை போன்று மக்கள் ஆதரவின்றி பாத யாத்திரை இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்தரங்கி பண்டார தெரிவித்தார். அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் டி.யு. குணசேகர தெரிவித்ததை போன்று இனவாதத்தை முழுமையாக காட்டியும் ஒரு குடும்பத்தை மையப்படுத்தியதாகவும் இந்த பாத யாத்திரை காணப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் போலீஸ் மற்றும் நீதிமன்றத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் இவர்கள் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பாத யாத்திரையின் போது நாமல் ஆடியும் பாடியும் நாடகமிட்டும் கோஷம் எழுப்பி வருவது அரசியல் சார்ந்த செயற்பாடுகளுக்கு பொருத்தமற்றது எனவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்தரங்கி பண்டார சுட்டிக்காட்டினார். சுத்தமான குடிநீருக்கு போராடிய வெளிவேறிய சம்பவம், அரசின் குற்றத்தை தடுக்க போராடியவர்களின் கொலை சம்பவங்கள், சரத் பொன்சேகா போன்றவர்கள் கைது செய்யப்பட்டமை, ஏனைய அரசியல் சார்ந்தவர்களின் வீட்டுக்கு தீ வைத்த சம்பவம் மற்றும் ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டமை இது போன்ற அத்துமீறிய செயற்பாடு கொண்ட அரசு முன்னெடுத்த பாத யாத்திரையாகவே இது அமைகிறது. இதேவேளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர பாத யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் அரசியல் சீர்திருத்தத்தில் குறையுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்த சீர்திருத்தத்தினை கொண்டு வருவதில் பாத யாத்திரையில் கலந்து கொண்ட பலரும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த பாத யாத்திரைக்காக ரத்துபாஸ்வேல நினைவு நாளை அனுஷ்டிக்கும் நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இது பாத யாத்திரைக்கு அரசாங்கம் தடை ஏதும் விதிக்கவில்லை என்பதற்கு சான்றெனவும் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர இதன் போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ராஜ்‍ය சேவா කියන අනුකමිටුවේ චන්ද්‍රසිරි ගජදිග මහත්මයා ඉන්නවා. රාජ්‍ය මූල්‍ය කටයුතු වල මූලාසනය ගන්නේ බන්දුල ගුණාධර මහත්මයා. ඒ වගේම කේන්ද්‍රය සහ පරිධිය අතර සම්බන්ධය පිළිබඳව කමිටුවක් තියෙනවා. ඒ කමිටුවේ ඉන්නවා පියල් නිශාන්ත මන්ත්‍රීතුමා, විදුලි වික්‍රමනායක මන්ත්‍රීතුමා. ඒ වගේම ඊටාම ක්‍රියාශීලීව මේ අය සියලු දෙනාම කටයුතු කරනවා. ඒතකොට ඒ වගේම ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා මණ්ඩලයේ පිහිටීම පිළිබඳව යෝජනාව එකමදිකව සම්මත වෙනවා විතරක් නෙමෙයි. මෙහෙයුම් කමිටුවේ වගේම විශේෂඥ කමිටුව උපකමිටු මේ සියල්ල සම්බන්ධීකරණය සහ මේවන් නිර්ණායක හදාගෙන මේවා එකට එකතු වෙලා කරන්න ඕනේ කියලා යම් සම්පූර්ණ යෝජනාවක් මේක ඇතුලේ කරේ මේ සියලු දෙනාගේ එකමුතුව මත